தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் கூட்டணி அமைக்கப் போகும் கட்சி அதிமுகவா, தேமுதிகவா அல்லது தனித்து போட்டியா என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்து வருகிறது. இதை பற்றிய தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போகும் கட்சி எது என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்து உள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடம் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியினை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி என்ற எதிர்பார்ப்புதான் தற்போது ட்ரெண்டிங் செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் எங்கு பேசினாலும் திமுகவையும் பாஜகவையும் விமர்சனம் செய்து பேசி வருகிறார். ஆனால் இதுவரைக்கும் அதிமுகவையும் தேமுதிகவையும் விமர்சனம் செய்து பேசியதே இல்லை என்பதால் இந்த இரண்டு கட்சிகளில் ஏதாவது ஒன்றுடன் கூட்டணி வாய்ப்பு உள்ளது என்று அனைவரும் யோசிக்க தொடங்கிய நேரத்தில் தற்போது விஜய் அவர்கள் பாஜகவுடன் நிச்சயம் கூட்டணி கிடையாது என்பதை வெளிப்படுத்தி உள்ளார். இந்த நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டால் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி சேர வாய்ப்புள்ளது என்றும் பேசப்படுகிறது. ஆனால் அது நடக்காத ஒன்று என்று தெரிகிறது. மீதி இருப்பது தற்போது தேமுதிக மட்டுமே. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது விஜய் அவர்கள் அதிக மதிப்பு வைத்திருந்தார் என்பதற்கு ஆதாரம் கேப்டன் அரசியலில் இருக்கும் வரை கட்சி ஆரம்பிக்காமல் இருந்ததுதான். அவர் மறைந்த 2 மாதங்களில் விஜய் கட்சி ஆரம்பித்தது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் தேமுதிக வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் தங்கள் கூட்டணி பற்றிய தகவலை அறிவிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து இருந்தார். அதே தினத்தில் விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகி உள்ள ஜனநாயகன் படமும் வெளிவர இருப்பதால் அன்றைய தினம் இந்த 2 கட்சிகளும் தங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் என்ற பேச்சும் நிலவி வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.